Hi guys. Hey guys, So welcome to our channel, The Story of Two Nomads. This is me, Roshan, and and Gayatri here. yes, So, என்ன காயத்ரி எதுக்காக வெளியே வந்திருக்கோம் இப்போ? ரொம்ப நாளா ஒரு மூவி ரிவ்யூ பண்ணாம இருந்தோம். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது வெளியில வந்து மூவி பாக்குறது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. So, போன வீடியோல சொன்னேன் மூவிக்கே போக மாட்டோம்னு. சொல்றதுதான் செஞ்சிருவாங்களா? நான் சொன்னேன் ஸோ ஹாரர் பேஸ் மூவியா இல்லாம ஒரு சில்ட்ரன் பேஸ் மூவியா போலாமேன்னு இந்த தடவை பிளான் போட்டு இதெல்லாம் என்ன இங்க போர் அடிக்கிற வீட்டுல ஸோ ஆப்வியஸ்லி ஏதாவது ஃபன்னா பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ மூவி தான் இருக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் இப்போதைக்கு. ஸோ என்ன மூவி நேம் என்னது? ஓங்கா. மோன்கா. அது கைண்ட் ஆஃப் ட்ரெய்லர் பார்க்கும்போதே என்ன சொல்ல, இது மியூசிக்கல் மூவி மாதிரி இருந்தது. நம்ம டிஸ்னில மூவிலாம் வந்து பாட்டு பாடுவாங்க பார்த்தீங்களா, ஜாலியாக கலர்ஃபுல்லாக அது மாதிரி. டிஸ்னி இது இல்லை, இது வந்து வார்னர் ப்ரோஸ் இது WB இது. ஸோ கைண்ட் ஆஃப் ஜாலியாக ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. எஸ், ஸோ இந்த மாதிரி படம் பார்க்கலாம். ஓகே, ஹாரரா எப்பவுமே போறதெல்லாம் ஹாரர் கிரைமும் இந்த மாதிரியே போயிடலாம். எல்லாம் மாஸ் ஃபிலிமாக இருக்கும், ஃபைட்டிங் தான் இருக்கும். அதனால்தான் இதுக்கு முன்னாடி போனது எல்லாமே ஃபைட்டிங் தான். லியோ, ஜிகர்தண்டா, அதுக்கப்புறம் வேற போனோம் மார்க் ஆண்டனி, அதுவும் வந்து ஃபுல்லாக ஃபைட் சீன் உள்ள இதுவாக தான். ஸோ இதில் வந்து ஃபைட் சீன் தான் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. நத்திங். இது வந்து சில்ட்ரன் ஒரு மேஜிக்கல் மாதிரி ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஹாரி பாட்டர்னு இருந்தது. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஸோ அதனால் யோசித்தோம் போகலாமா வேணாமான்னு. அதுவும் இத்தனைக்கும் யோசித்தோம். நம்ம முந்தின வீடியோட தான் நம்ம சொன்னோமே நம்ம மூவிக்கே போக மாட்டோமேன்னு. கேட்டேன் எல்லாம் ஓகேவா போகலாமான்னு. சரி ஆகட்டும். ஸோ ஈவன் காயத்ரிக்கும் போகணும்னு ஆசையாக இருந்தது. எவ்வளோ தான் வீட்லேயே வைக்க முடியும். ஸோ ஈவன் ஷி ஆல்சோ வாண்டட் டு கோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் பாப்கார்னில் இந்த தடவை லொகேஷன் ஆஃப் தியேட்டர் இஸ் டிஃப்ரெண்ட். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபீனிக்ஸ் மால் வந்து. ஆக்சுவலா நாங்க ஸோ ஃபீனிக்ஸ் மால்ல அந்த இது ஐமேக்ஸ் இல்லை, நார்மல் தான். ஓகே 6:45 ஷோ. அதான் இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. ஸோ நான் போயிட்டு பாப்கார்ன் வாங்க முடியும். அந்த பாப்கார்ன் வாங்கினாலும் ஃப்ளேவர்ட் எதுவும் போட முடியாது. ஆஸ் வி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி அன்ஃப்ளேவர்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்ஃப்ளேவர்டாக சாப்பிட வேண்டியதான் நம்மளும். கஷ்டம்தான், ரொம்ப சாப்பிட முடியாது. சரி எதாவது முடியுமோ முடிஞ்சதை சாப்பிட்டுட்டும் படத்தை என்ஜாய் பண்ணலான்னு. ஸோ போதும், போய் படத்தை பார்த்தோம். அதோட ரிவ்யூ சொல்றோம். இருந்தது எஸ். ஸோ போதும், போய் மூவி பார்த்துட்டு ரிவ்யூவோட வரும். என்ன அது என்ன இதுன்னு எல்லாமே. ஓகே ஓகே. 3 hours later. ஹாய் ரைஸ். ஹாய் கைஸ், ஸோ படம் மூவி வந்து பார்த்து முடிச்சாச்சு, முடிச்சாச்சு. வந்தாச்சு. நல்ல படம். ஆனால் செம்ம மூவி. சீரியஸ்லி சூப்பரா இருந்தது. ஒரு ஹாப்பி டூயிங் மூவியாக இருந்தது. எஸ். ஸோ ஸோ வி லவ்ட் இட். மைல்டா ஸ்டோரி இருந்தது. அந்த ஒரு சின்ன கான்செப்டை வச்சு அந்த ஹோல் ஸ்டோரி பண்ணியிருந்தேன். அது எல்லாமே மியூசிக்கல்லா இருந்தது. அந்த ஹோல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் மியூசிக்கல்லா இருந்தது. ஸோ வார்னர் ப்ரோஸ்ல அது எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்ம அபுதாபியில் வார்னர் ப்ரோஸ் இதில் போய் பார்த்தோம் பார்த்தியா, அந்த பார்த்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் வந்தது. எல்லாமே ஃபுல்லாக பாட்டு தான். ஒரு 10 நிமிஷத்துல ஒரு பாட்டு வந்துட்டே தான் இருக்கும். அவனோட ஏதாவது கான்செப்ட் ஏதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதே பாட்டு மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ குட். ரொம்ப பிடிச்சிருந்தது படம். போர்ட் ஆஃப் இந்த ஹாரர் மூவியோ இல்லை கிரைம் மூவியோ இல்லை ஆக்ஷன் மூவியோ இந்த மாதிரி போர் அடிச்சதுன்னா இது கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இது குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கலாம். ஈவன் மோர் பெட்டர். ஹாப்பி பிடிக்கும். டூயிங் மூவி. சாக்லேட் பேஸ் பண்ணி தான். குழந்தைங்கள்ட்ட ஆப்வியஸ்லி சாக்லேட் பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் படம் நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். டிஸ்னி அவங்க மூவிஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ பர்சனலாக எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அது டிஸ்னி இதே மாதிரி தான் மூவிஸ்ல இதெல்லாம் பார்த்தோம். நம்ம கார்ட்டூன்ல தான் அந்த அனிமேட்டட் மூவி பார்க்கும்போது இதே மாதிரி தான் பாட்டோட கூட எலிமெண்டல் ஆமா. எஸ், எலிமெண்டல் வீட்லயே பார்த்தோம். பட் அதே மாதிரி தான் பாட்டு மூலமா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதும் நல்லா இருந்துச்சு. ஆக்வாமேன் பார்த்ததோட இந்த இடம் இவ்வளோ என்ஜாய் பண்ணி வைப்போமா. அதுக்கு அவ்வளோ நல்ல ரேட்டிங்கும் இருக்குல்ல. நாட் ஷூர் ஹவு குட் இட் இஸ். டிசியோட லாஸ்ட் படம். ஸோ பட் we are so happy about this
என்ன சொதப்பிச்சு? as usual popcorn தாங்க. பாப்கார்ன் மட்டுமா சொதப்பிச்சு? 6:45 படம் 6:45 ஷோ ஸ்டார்ட் ஆகுது டைமிங். சரி இன்றெல்லாம் வந்து எப்படி 15 மினிட்ஸ் ஆட் தான் போடுவான். 7 மணிக்கு படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் உள்ள போகும்போது 7:20. சரி அந்த பாப்கார்ன் பாப்கார்ன் பேசிக்காக என்ன பிளான் பண்ண, சார் டின்னர் நம்ம பாப்கார்னாக முடிச்சிடலான்னு. என்ன பண்ணிட்டான், ஈச் பர்சன்ட்டு அவன் 5 to 10 மினிட்ஸ் டைம் எடுத்துட்டான். 6:45 நான் க்யூவில் நின்னேன். சரி நம்ம 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம் போய் இதாகிடும்னு. பட் பார்த்தா எனக்கு ஆர்டர் எடுக்கும் போதே 7:15 ஆகிடுச்சு. அதெல்லாம் முடிச்சு நான் சீட்டில் போய் உட்காரும் போது இட் வாஸ் 7:20. சீரியஸ்லி வேர்ஸ்ட் ஐநாக்ஸ் சர்வீஸ் நான் பார்த்தது வரைக்கும் இதுதான் ரொம்ப வேர்ஸ்ட். ஆளுங்க அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு பாப்கார்ன் கொண்டு வரவோ இல்லை கஸ்டமர் இது பண்ணவோ அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. லிட்டரலி எல்லாரும் ஷோக்கு லேட்டாக தான் வந்தாங்க அங்கே மோஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து புலமா வச்சுட்டாங்க. எக்ஸாக்ட்லி வந்து இவ்வளோ லேட்டா அதேன்னு சொல்லிட்டு தான் மெயினாக எல்லாரும் கிராண்டு. அதுதான் கடுப்பாச்சு கொஞ்சம். லிட்டரலாக அந்த ஃபேஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணோம் நாங்கள் பார்க்கறத. அது ஒண்ணுதான் மோசம். பட் மற்றபடி இட் வாஸ் குட். அதுக்கு முன்னாடி வேற ஒரு இஷ்யூ ஆச்சு. ஏன் 6:45 நம்ம போனோன்னு அது ஒரு இஷ்யூ. ஸோ அதனால நானும் கொஞ்சம் லேட் பண்ணோம். என்னை விட அவன் ஐநாக்ஸில் அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் டிபார்ட்மெண்ட்டில் அவன் இன்னும் லேட் பண்ணாங்க. ஸோ ஆல் அண்ட் ஆல் ஸ்டார்டிங்கில் செம்ம டாண்டா இருந்துச்சு. பட் அந்த மூவி வந்து காம்பன்சேட் பண்ணி விட்டுறது. அதனால தான் நான் மறந்துட்டேன், திடீர்னு அந்த இஷ்யூவே மறந்துட்டேன். பாப்கார்ன் ரீஃபில் வந்தது, பட் அதோட சாப்பிட முடியல. வயிறு ரொம்பிடுச்சு. இன்னொன்று வந்து ஃப்ளேவர் இல்லை. ஆமாம், ப்ரெக்னென்ட்னால we can't eat the other flavors. மெக்சிகன் சீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும். பட் அதுதான் டேஸ்ட்ஃபுல். அதெல்லாம் எல்லாம் வந்து அள்ளி போட்டாங்க. நாங்கள் மட்டும் அந்த ஆனியன் சோதன் போட்டோம். இல்லை எல்லாம் மட்டும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. பட் we got our reasons for that. அதனால we have to. But all in all it was good. We were happy about the movie and the outing, I would say. Yes. So now I think ஏவா நாவா? Yes, I think that's it. Yes. ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்தீங்கன்னா let us know in the comment section. படம் பிடிச்சிருந்தா உங்கள்கிட்ட மேபி இதில் ஜியோ சினிமாவில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா WBனால ஜியோ சினிமாவில் தான் மேபி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா யூ கேன் let us know. இல்லைன்னா இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா கூட let us know லைக் இந்த மூவி பிடிச்சிருந்ததா இல்லையா எப்படின்னு. ஒரு டிஃப்ரெண்ட் மூவி அண்ட் we thoroughly enjoyed it. I would say 8 out of 10. கண்டிப்பா உனக்கு? சேம் 8 out of 10. Yeah. ஓகே கைஸ், தேங்க்யூ தென். ஸோ ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இன்னொரு வீடியோட உங்க கிட்ட வரும். ஸோ till then, bye.